அமெரிக்காவுல ரொம்ப பிரபலமான ஒரு கார்ட்டூன்ல என்ன பிரெடிக்ட் பண்றாங்களோ, அது அத்தனையுமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால நிச்சயமா இப்ப நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுவும் மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு எல்லாருமே அவங்களுடைய வலைதள பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் என்ன சும்மாவா? பேசிட்டு போயிடுவோம். இப்படியாப்பட்ட ஒரு மிராக்கிள் நடக்குது அப்படின்னா நிச்சயமா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. மார்ச் 14 வரைக்கும் காத்திருப்போம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க. இந்த போர்னால பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலயும் இருக்கிற மக்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறும் பொழுது அவங்க வீட்டுல வளர்த்த செல்லப்பிராணிகளை அட்டை பாக்ஸ்குள்ள வச்சு ரோட்ல தெருவுல அங்கங்க சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. போர்னால மனிதர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத தாண்டி இந்த மாதிரியான செல்ல பிராணிகள் வீட்டுக்குள்ள இருந்து ரோட்டுக்கு வருது அப்படிங்கறத சேனல்கள்ல ஒளிபரப்புறாங்களா இல்ல அப்படிங்கறது எனக்கு தெரியல. இந்த தகவலை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த காணொலி பதிவு. முக்கியமா நீங்க கேட்கலாம், மனித உயிருக்கே இங்க உத்தரவாதம் இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரியான விலங்குகளுக்கு மட்டும் நீ பேச வந்துட்டியா அப்படின்னு. போருக்கு முன்னால வரைக்கும் வீட்டில் ஒரு ஆளா அவங்களுடைய வீட்டு உறுப்பினர்களா பார்க்கப்பட்ட இந்த செல்ல பிராணிகள் இன்னைக்கு ரோட்ல தெருவில் அட்டை பாக்ஸுக்குள்ள சங்கிலி போட்டு கட்டி இந்த மாதிரி எல்லாம் நிக்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு. இது ரொம்ப பெரிய சேலஞ்சா விலங்குகள் நல ஆர்வலர்களுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறத தகவலா வெளிப்படுத்தி இருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம சேனல்ல இந்த மாதிரி மனிதர்கள் மட்டும் இல்லைங்க, விலங்குகளும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்த வேண்டிய சூழ்நிலையின் காரணமாக இந்த காணொலி பதிவு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி.